ஆக்சுவலி ஆர்சிபி ஸ்டாட்ஸ்னு சொல்லப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து குஷி பண்ணிருப்பாங்க பயங்கரமா சொல்ல போறோம் அப்படின்ட்டு. பட் அவங்க ஆக்சுவலி குஷி பட வேண்டியது அங்க இல்ல, இங்கதான். ஏன்னா எக்கச்சக்க ஃபேக்ட் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது இங்கிலீஷ் கமெண்ட்லயும் பேசினாங்க, தமிழ் கமெண்ட்லயும் கண்டிப்பா பேசியிருப்பாங்க நம்புறேன். ஸ்ரேயஸ் ஐயர் vs ஹேசல்வுட். ஹேசல்வுட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 22 பால் ஸ்ரேயஸ் ஐயருக்கு போட்டிருக்காரு. பிலீவ் மீ ஆர் நாட் 11 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணி 4 தடவை அவுட் ஆகியிருக்காரு. ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம இப்ப ரீசெண்டா பேசுறோம், ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ், வேற லெவல் பிளேயர், சேஸ் மாஸ்டர்லாம் சில பேர்லாம் கமெண்ட்ஸ்ல போடுறீங்க. பட் அதையெல்லாம் தாண்டி அவரை மாதிரி ஒரு பிளேயர் வந்து இவ்வளவு குவைட்டா வச்சிருந்திருக்காரு அப்படின்னா ஹேசல்வுட்டுக்கு உண்மையிலேயே கூடாஸ். நிறைய பவுன்சர்ஸ் போடுவாரோ ஸ்ரேயஸ் ஐயருக்கு. பவுன்ஸும் போட்டிருக்காரு, முன்னாடி ஒரு விக்கெட் பவுன்ஸ் போட்டு எடுத்திருக்காரு. பட் நீ அந்த லெங்த் பார்த்தனா ஹார்ட் லெங்த், பவுன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு லெங்த் இந்த இடத்துல வர லெங்த். அந்த அடிக்க போய் எட்ஜ் பட்டு 2 தடவை ஆக்சுவலி அவுட் சைட் போட்டு அவுட் இருக்காரு அவரு ஹேசல்வுட் அகைன்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர். இந்த ஐபிஎல்லையே 2 தடவை வந்து ஸ்ரேயஸ் ஐயரை வந்து ஹேசல்வுட் தூக்கிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் சின்னசாமியில தூக்குனாரு, இப்போ ரீசெண்டா குவாலிஃபைஸ்ல தூக்குனாரு. ஸோ ஹேசல்வுட் அகைன்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அந்த குட் லெங்க்ல போடும்போது ஸ்ரேயஸ் ஐயர் எப்படி ஆடுறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும்.